நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு எழுப்புதல குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவேல் 2வது அதிகாரம் வசனம் 28. ஜோயல் சாப்டர் 2 verse 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். எழுப்புதலை பத்தி பார்க்கும்போது இந்த வசனத்தை பார்க்காம இருக்க முடியாது. இந்த வசனத்துல தெளிவா யோவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் உரைக்கிறது என்னது? மாம்சமான யாவர் மேலும். இது பூர்வ நாள்ல இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையா இருக்கு. அங்க என்னுடைய ஜனங்கள் யாவர் மேலும்னு சொல்லல, மாம்சமான யாவர் மேலும்னு தெளிவாக வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்தபடி தேவன் தீர்க்க தரிசனமாக நமக்கு கொடுத்த வார்த்தை என்னது? மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி. ஆனா இந்த வசனத்துல நாம அதற்கு மேற்பட்ட பகுதியை தான் பார்ப்போம். உங்கள் குமாரரும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்கன்னு மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதே போல ஊழியக்காரர் மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் ஆவி ஊற்றப்படுங்கிறதும். இந்தபடியா நம் மூலமா நடக்கக்கூடிய அற்புத அடையாளங்களை நாம பெருசா பாக்குறோம். ஆனா தேவன் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. இந்த காரியத்துடைய மேன்மையை நாம உணர்கிறோமா? பூர்வ நாட்கள்ல நாம எடுத்துட்டோம்னா ஆண்டவர் எல்லாருக்கும் தன்னுடைய ஆவியை கொடுக்கல. ஒரு சில பரிசுத்தவான்கள் மாத்திரமே ஆவியானவரால நடத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்தபடி ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படல. இந்தபடி ஒரு சிலருக்கு மாத்திரமே கிடைத்த அந்த பாக்கியம் எல்லாருக்குமே கொடுக்கப்படும்னு தேவன் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம்! தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போதுதான் நாம உயிரடைபவர்களாக இருப்போம். அப்படியான ஒரு எழுப்புதல தேவன் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. நாம கடந்த நாட்கள்ல பார்த்த பகுதியிலேயே ஆண்டவர் ஜீவ சுவாசமான தன்னுடைய ஆவிய நமக்கு கொடுத்துதான் நம்மை ஜீவ ஆத்மாவாக எழுப்பி இருக்கிறாரு. அந்தபடி ஆவினால உயிர்ப்பிக்கப்பட்டு மனுஷன் தேவனோடு ஐக்கியமா இருக்கான். அப்படிப்பட்ட மனுஷன் பாவத்துல விழுந்த மாத்திரத்துல அவன் ஏதேனை விட்டு துரத்தப்படுகிறான். அந்த நிலையிலேயே அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஆவிக்குரிய தொடர்பு கட்டாகுது. அப்படி மனுஷன் தேவ ஆவிக்கு உட்படாம இருந்தான். அந்த நிலை பாவத்தையே அதிகரித்தது. அப்படி பாவம் அதிகரிக்க அதிகரிக்க தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடைவெளி அதிகமாச்சு. இதை நாம இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாம நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் இந்த உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்தவரா சிலுவையில் அறையப்பட்டாரு. அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கும் போது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் கேட்கிறார் இல்லையா? அப்படியாக பிதாவினுடைய பிரசனத்தை முழுவதுமாக இழந்து போறாரு. அப்படி இழந்து போகும்போதுதான் அவருடைய ஆத்மாவானது மரணத்துல ஊற்றப்படுகிறது. அவர் தன்னுடைய ஆவியை விடுறாரு. அப்போ தேவனுடைய பிரசன்னம் இல்லாம அவருடைய ஆவி இல்லாத இடத்துல மரணமானது சம்பவிக்குது. அந்தபடியாக பாவத்துல மரித்திருந்தவர்களாகவே மனிதர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அப்படியாக இருந்த மனுக்குலத்தை தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசிப்பதன் மூலமா நம்மை உயிரடைய பண்றாரு. அப்படி அவர் மூலமா மாம்சமான நாம எல்லார் மேலையும் ஆவியானவர் ஊற்றப்படுவாரு. அப்படி ஊற்றப்பட்ட இடம் எது? சபை துவக்கப்பட்ட போது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்த போது எல்லார் மேலையும் ஆவியானவர் ஊற்றப்படுறாரு இல்லையா? அப்படியாக அங்க கூடியிருந்த சீஷர்கள் மேல ஆவி ஊற்றப்பட்ட போது அங்க சுத்தி இருந்த யூதர்கள் அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்த போது பேதுரு எழும்பி யோவேல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்ட இந்த வசனத்தை நினைவுபடுத்துறாரு இல்லையா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தோம்னா இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு குறிப்பிடுவாரு. அந்தபடி சபை துவக்கப்பட்ட போதே ஆவியானவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக தந்தரப்பட்டிருக்கிறாரு. அங்க கடைசி நாட்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். நாம இப்ப இருக்கிற நாட்களையே கடைசி நாட்கள்னு குறிப்பிடுறோம். ஆனா அப்பவே கடைசி நாள்னு ஏன் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா சபை துவக்கப்பட்ட காலம் முதற்கொண்டே கடைசி நாட்களாகவே இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில பிறந்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து பரமேறிய பிற்பாடு ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த காலமே
கடைசி காலமாக துவங்குது. அந்த நாட்கள்ல இருந்தே அப்போஸ்தலர் மூலமாக இந்த சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பரவுது. அப்படியாக பரவி இப்போ நாம ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருமே ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக இந்த நாட்கள்ல ஆவியானவர் ஊற்றப்படுவாரு. அப்பதான் இந்த வசனத்துல மேற்படியா சொல்லப்பட்டிருக்கிற அற்புத அடையாளங்களும் நடக்கும். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பாங்க. அதே போல தேவனுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலையும் ஆவி ஊற்றப்படும். இந்த நாட்கள்ல தேவன் அநேக ஊழியக்காரர்களை எழுப்பியிருக்காரு இல்லையா? பெரிய பெரிய போதகர்களையும் பிரசங்கியர்களையும் தாண்டி இந்த நாட்கள்ல அநேக சாதாரண மனிதர்கள் ஊழியக்காரர்களாக எழுப்பப்பட்டிருக்காங்க இல்லையா? அதற்கு எடுத்துக்காட்டாக என்ன போல சாதாரணமான அநேகமாயிரம் மக்களை தேவன் தன்னுடைய ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்துறாரு. தன்னுடைய வார்த்தைய அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்க உபயோகப்படுத்துறாரு. இப்படியாக மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நாம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியானுடைய நிறைவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்படியான எழுப்புதல் நாம சும்மா இருக்கலாமா? தேவனுடைய சித்தம் செய்து முடிப்பது நம்முடைய பிரதான நோக்கமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா இன்னும் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கு. நாம திரளா ரட்சிப்பு நடக்கும் போது எழுப்புதல் காணப்படுதுன்னு நினைக்கிறோம். அற்புத அடையாளங்களுக்கு பின் சென்று நடக்கிற எழுப்புதல் இல்ல. முதலாவது தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சபையாக இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் எழுப்புதல் அடையணும். அப்பதான் நாம கூடி வருகிற சபையானது எழுப்புதல் அடையும். இந்தபடியாக இந்த எழுப்புதல் பரவி அநேக ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வரும். இப்படியான காரியங்கள் நடந்தேறும் காலமாக இது இருக்கு. இந்த நாட்கள்ல நாமும் தேவனால பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக அவரால் எழுப்புதல் அடைந்தவர்களாக காணப்படணும் இல்லையா? அப்படி இருக்கிறதுக்கு நாம தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படியான ஆட்களையே தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பக்தி வைராகியத்தை உடையவர்களாக தேவனை நோக்கி நாம பார்க்கும்போது அவர் ஆவியை நம் மேல அளவில்லாம ஊற்றி நம்மை அபிஷேகத்தினால பிரித்தெடுப்பாரு. நமக்கான சித்தத்தை காண்பிப்பாரு. அப்படியாக அநேகரை எழுப்புவதே தேவனுடைய சித்தமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியை பெற்றுக்கொண்டு எழுப்புதல் அடைந்தவர்களாக தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பூர்வத்தாருக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான எங்க எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய ஆவிய அளவில்லாம ஊற்றி கடைசி நாட்கள்ல அநேகரை நீங்க எழுப்ப போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படி உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு எழுப்புதல் அடைந்தவர்களாக உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கும் ஊழியக்காரர்களாகவும் ஊழியக்காரிகளாகவும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அருளுங்க தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கவும் அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரவும் தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.